இன்றைய பாரதியார் பிறந்த தினத்தை முன்னிட்டு நாம் சத்சங்கம் செய்வது. பாரதி வேண்டுதல் கடவுளிடம் வைக்கிறார். அந்த வேண்டுதல் எல்லாமே கடவுளை சார்ந்தது மாத்திரமல்ல, மனித முயற்சியை சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என்பதை பாரதியார் தெளிவுபடுத்துகிறார். இப்போ பாரதியுடைய வேண்டுதலை அவர் வைக்கின்றார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லன வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியில் பெருமை வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகமிங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், ஓம் 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 என்று பாரதி வேண்டுதல் வைக்கிறார். இந்த வேண்டுதல் எல்லாமே பாரதி தனக்கு மாத்திரமே கிடைக்க வேண்டும், தனக்கு மாத்திரமே அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் பாரதி அந்த வேண்டுதல் இல்லை. இந்த வேண்டுதல் என்பது பிறர்க்கு பயன்பெற வேண்டும், மண் பயனுற வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், இதெல்லாம் பாரதியுடைய அந்த வார்த்தைகள் வருகிறது. ஆகவே யாரு தன்னுடைய சுயநலத்தை அழித்து விடுகிறார்களோ அவர்கள் இந்த மண்ணில் மகான்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், பிறர் பொருட்டே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணின் பெருமை. அந்த மண்ணின் பெருமையை வேண்டுதலாகவே பாரதி வைக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு எனக்கு உறுதி வேண்டும், அந்த வாழ்க்கையை பல பேரோடு இணைந்து செய்வதற்காக நான் பல பேர்களை இணைக்க வேண்டும், அதற்கு வாக்கினிலே இனிமை வேண்டும், என்னுடைய மனசில நினைவுகள் நல்லன வேண்டும், இதெல்லாம் பாரதியோடைய வேண்டுதல். ஆகவே பாரதி மண்ணில் பிறந்த ஒரு மகான், மகாத்மா. அதனால்தான் பாரதியுடைய வரிகளை படிக்கும் பொழுதெல்லாம் பாரதி நம்மளுடைய நெருங்கி தோள் தட்டுகிறார். இன்னும் கூட பாருங்களேன், பாரதி ஆச்சரியமாக சொல்லுகிறார், காயிலே புளிக்கின்றது, அது கனியிலே இனிக்கின்றது. புளிக்கின்ற காய் இனிக்கின்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? காயாக இருப்பது யார், அதை கனியாக இருப்பது யார்? இதெல்லாம் பாரதியுடைய கேள்வியாகவே வருகிறது. அது எல்லாமே கடவுள் என்ற பிரம்மாண்டமான ஒரு சக்தியை கொண்டு வந்து சொல்லுகிறார். காயிலே புளிப்பது என்ன கண்ணபெருமானே, நீ கனியிலே இனிப்பது என்ன கண்ணபெருமானே, நோயிலே படுப்பதென்ன கண்ணபெருமானே, நீ நோம்பிலே உயிர்ப்பதென்ன கண்ணபெருமானே, சேற்றிலே குழம்புல என்ன கண்ணபெருமானே, திக்கிலே தெளிவதென்ன கண்ணபெருமானே. ஆகவே இங்கு குழப்பம் இதெல்லாம் இருக்கிறதோ அதுவும் கடவுளுடைய கைங்கரியகமாக இருக்கிறது. அந்த குழப்பத்திலிருந்து நீக்குவதும் கடவுளாகத்தான் இருக்கிறார். வார்த்தைகளை இப்படி தேடி தேடி கொடுக்கிறார்கள். வள்ளுவன் கூட சொல்லுகிறார், ஊழையும் உட்பக்கம் காண்பர், உழைவின்றி தாளாது உஜற்றுப்பவன்றாரு. ஊழ் என்ற பெரும் விதியை கூட தோற்கடிக்க செய்ய முடியும். என்ன? தாழாமல் ஓய்வில்லாமல் யார் உழைக்கின்றார்களோ, விடாமுயற்சியுடன் உழைக்கிறார்களோ அவர்களால் செய்ய முடியுன்றான். சொல்லும் போதே வள்ளுவன் இன்னொரு சொல்லுகிறான், ஊழில் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும், ஊழை விட ஒன்றும் பெருசே இல்லை என்று சொல்லுகிறான். ஆகவே இந்த செய்திகள் எல்லாம் கொடுத்து நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இந்த தமிழ் அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே பாரதியை நாம் விரும்புவது என்ன காரணங்கள்? பாரதி நமது நெஞ்சுக்கு நெருக்கமாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். என்ன அது? அதெல்லாம் பாரதியை படிக்கும் போது உண்மையிலே ஒரு பெரு நம்பிக்கை. அதனால இன்னைக்கு பாரதியுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நாம் பல விஷயங்கள் பாரதியை படிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பாரதி இன்னொரு இடத்துல பேசுகிறார், எண்ணி முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல நன்னியே நின்முன்
இங்கு நடந்து இங்க நன்னியே நின்று இங்கு நசிந்திடல் வேண்டும் அண்ணா என்றெல்லாம் பாரதி பாடுகிறார். ஆகவே பாரதியை பத்தி பல காலமாக அடியேன் முயற்சி செய்து கொண்டு இருப்பது, நம்மளை சுற்றி உள்ளவர்கள் ஒரு வாசிப்பு நிறைந்த இளைஞர்களாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மை போல நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மை போல பிறருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அதனால பாரதி வாசிப்பு பேரவை என்று பல இடங்கள் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த பிறந்த நாளை முன்னிட்டு இந்த சத் சங்கத்துல யாரு கேட்கிறார்களோ பாரதியை வாசிக்க வேண்டும், பாரதத்தை வாசிக்க வேண்டும், பாரதத்தில் உள்ள மகான்களை எல்லாம் வாசிக்க வேண்டும், பாரதத்தின் பண்பாடு கலாச்சாரங்களை வாசிக்க வேண்டும். ஆகவே நேற்று RSS உடைய தலைவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், ரொம்ப பெரும் மகிழ்ச்சியான வார்த்தையாக இருக்கிறது. ஹிந்துக்கள் தான் இந்த தேசம். இந்த ஹிந்துக்கள் 4 விதமான ஹிந்துக்கள் இருக்கிறார்கள். ஒன்று ஹிந்து என்று சொல்லும் போதே அவர்களுக்கு பெருமிதம் வருகிறது, பெருமிதம் கொள்ளக்கூடிய ஹிந்து இருக்கிறார்கள். இரண்டாவது ஹிந்து என்பதில் என்ன பெருமிதம், அப்படி வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். மூணாவது ஹிந்துக்கள் திரைமறைவில் ஹிந்துக்களாக இருப்பார்கள், வெளியே ஹிந்துக்களாக இருக்க மாட்டார்கள், திரைமறைவில் ஹிந்துக்களாக இருப்பார்கள். நாலாவது ஹிந்து என்ற உணர்வற்று இருப்பார்கள். இப்படிதான் இந்த தேசம் இருக்கிறது. இந்த ஹிந்து என்று பெருமிதம் கொள்ளக்கூடியவர்கள் எப்பொழுது அதிகமாகுகிறார்களோ அப்பொழுது இந்த தேசம் ராம தேசியமாக ராமராஜ்யமாக மாறும். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் ஹிந்து என்ற பெருமை உள்ள ஹிந்துக்களை அதிகப்படுத்துவது RSS உடைய வேலையாக இருக்கிறது. அதுதான் தொடர்ந்து 100 வருஷங்களாக செய்து கொண்டு இருக்கிறது என்று அவர் சொன்னார். சொன்ன வார்த்தை பெரும் தெய்வீகமான வார்த்தையாக இருக்கிறது என்று நாம் தெய்வீகமான வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தைகளை அப்படியே நாமளும் கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஜெய் ஹிந்த்.